இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. So, while we are as per their whims, we will get it constructed for them. So, we launched in February villas, and we had a very great launch. We had sold out 100 plus villas at that time. So, our USP is customized villa launch, and the clubhouse is only good for opportunity. So, it is not a tailored made, like it is a customized villa. It is not a villa everywhere, and it is on the whole land. We have the entire land. Square feet land as per approval என்ன இருக்கோ அது இருக்கும். So அதுக்கு மேல நீங்க எப்படி கட்டணும் as per square feet and as per the norms so we get it constructed. 2 BHK No, 1 crore per villa. அந்த கான்செப்ட் தான். வந்துட்டீங்க இப்போ வந்துருக்கீங்க அதுக்காக அதர் டெரிட்டரிஸ் போலாம் தான் சார். இப்போ நம்ம சென்னை பேஸ் சென்னை சரௌண்டிங்ல இருந்தோம் மேஜரா. பட் இப்போ கோயம்புத்தூர் மதுரை சைடும் போகும், பெங்களூர் சைடும் போகும். எங்களோட பிரசன்ஸ் வந்து இருக்கணும்ன்றத எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்ன்றத உலகத்துக்கு வரும். இது நாங்க சேல்ஸ் வந்து இது நம்ம ஆர்கானிக்கா க்ரோ ஆனதுனால உள்ள ஸ்கூலு அந்த மாதிரி வச்சதுனால அந்த சேல்ஸ் கம்ஃபர்டபுளா பண்ணிருக்கோம். இப்ப மும்பை பெங்களூர் போகும்போது நம்ம யாருன்னு தெரியணும். ஸோ அவர் ஸ்கேல், எங்க ஸ்கேல் தெரியணும், எங்களோட பிரசன்ஸ் தெரியணும், எங்களால என்ன பண்ண முடியும் தெரியணும். ஸோ தட்ஸ் தி பெஸ்ட் மீடியா இஸ் தி பெஸ்ட். ஸோ சார் சரி துரை ஃப்ரம் திருமலை மொத்தம் அந்த 10 ப்ராஜெக்ட் மொத்தம் எத்தனை குடியிருப்பு திட்டங்கள், மொத்தம் எவ்வளவு ஸ்பேஸ், ஓவர் ஸ்பேஸ்? Over project approximately 10 acres, sir. 10 acres and size வந்து 800 square feet, 1000 square, 500 square feet வரைக்கும் வேரியேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்ல 200 யூனிட்ஸ் வருங்க. அந்த 10 ப்ராஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து 2000 யூனிட்ஸ் வரும்போது 2000 யூனிட்ஸோட ஆவரேஜ் பிரைசிங் பார்த்தா ஒரு 1500 1600 பிரைசிங் இருக்கும். டோட்டல் 1500 rupees per square feet pricing. So total பார்த்தா இந்த டோட்டல் 10 ப்ராஜெக்டோட காஸ்டிங் வந்து 300 crores. சார் உங்களோட குடும்பத்துல இருந்து இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, மீடியாவுக்குள்ள நல்லா வந்துருக்கீங்க, மூலமா ஆரம்பிச்சு எல்லாமே ஹோட்டல் உங்களுடைய கன்சென்ட்ஸ் வந்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இன்னும் எவ்வளவு கஸ்டமர்ஸ் நீங்க தமிழ்நாட்டிலையும் பெங்களூர் மும்பை எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ்ன்றதால டவுன்ஷிப் உள்ள வந்து நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கோம், அபார்ட்மெண்ட்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய பண்ணதால ஐ திங்க் வில் பி கிராசிங் அரௌண்ட் 7,000 8,000 கஸ்டமர்ஸ் மேல கிராஸ் ஆகி போகும். பட் இந்த ஃபியூச்சர் வந்து இது வந்து லட்சங்களா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு அதர் டெரிட்டரி, அதர் ஸ்டேட்ஸ் போகும், அதர் லொகேஷன்ஸ் போகும். அதர் லொகேஷன்ஸ் மீன்ஸ் வந்து நீங்க மும்பை போறீங்க, மும்பைல பெங்களூர்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஏரியால பண்றீங்களா,
லொகேஷன் வந்து தள்ளி பண்ணுவீங்க? எல்லாமே வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ். நாங்க பண்ணது ஈஸ்ட் தாம்பரம் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸா தான் இருந்தது. பட் இங்க ஈஸ்ட் தாம்பரம் வந்து சிஎம்டி லிமிட். நான் சொல்றது வெங்கம்பாக்கம் ஒரு பர்டிகுலர் லொகேஷன் வந்து சிஎம்டி லிமிட் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட மெயின் ஏரியா எங்க க்ரோத் காரிடார்ஸ் இருக்கு, எங்க க்ரோத் ஆகுன்றது எங்களால அசஸ் பண்ண முடியும். எங்களோட இந்த 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லேண்ட் மட்டும் பார்த்ததால நம்மளால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எந்த லொகேஷன் வந்து நல்லா வெல்வாஸ்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்தாலும் பட் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் வராங்க. மக்கள் அவங்களோட கஷ்டப்பட்ட பணத்தை வந்து சேஃபா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வராங்க. இது நம்ம அபார்ட்மெண்ட் மாதிரி டிப்ரிசியேஷன் கிடையாது. இது ஆல்வேஸ் அப்ரிசியேட்டிங் தான் பிளாட்ல போறதால. ஸோ அதால யாரும் எடுத்துட்டும் போக முடியாது. ஸோ அதால சேஃபா இருக்கிறதால நல்லா லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான காரிடார்ஸ் லொகேஷன் செட் பண்ணா கண்டிப்பா சேல்ஸ் ஸ்பீட் ஆகுது. ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ Sir, company network ஆகும் சார். Network size of the company, business size. Size of the company land wise பார்த்தா ஒரு 3000 acres of land parcels இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 crores range இருக்கும். 2000 crores range. வேதாந்தாவோட போட்டது வேதாந்தா போட்டது இதுல வந்து ஒரு ஃபேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ் செங்கல்பட்டுல ஒரு ஃபேஸ். ஆமா ஆமா. இல்ல அதுக்கு அடுத்து அது வேதாந்தா இதுல இன்க்ளூட் பண்ணல, அது தனி. இது புது ஃபேஸ் தனி. பல நிறுவனங்கள் இருக்கு. சமீரா எப்படி தனித்துவமா இருக்கு? என்ன சிறப்பு சமீரா டவுன்ஷிப் டெவலப்பர். ஒருத்தர் எதை நம்பி வராங்க? ஃபர்ஸ்ட் வந்து லீகலா கரெக்டா இருக்குமா அந்த லொகேஷன், இந்த பேப்பர்ஸ் லீகலா இருக்குமா? சமீரா 117 நான் சொல்றது ஆவடியில வந்து 2200 ரூபாய்க்கு வாங்கின பிளாட் வந்து இன்னைக்கு 7000 ரூபாய். மேட்டர் ஆஃப் 5 to 6 yearsல. ஈஸ்ட் தாம்பரத்துல வந்து 2800 ரூபாய் வாங்கின லேண்ட் இன்னைக்கு 5500 ரூபாய் நிற்குது. ஸோ வேல்யூ அடிஷன் தெரியுது. அந்த கிளைண்ட் மூலியமா ரெஃபரன்ஸ் தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 20-30% சேல் பிஃபோர் லான்ச்சுக்கு முன்னாடியே எங்களால சேல் பண்ண முடியுது. பெரிய வால்யூம்னா அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதான் இந்த வருஷங்க. இதுதான் எங்களோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்தா நினைக்கிறோம். இதை ஃபர்தரா எடுத்துட்டு போலான்றதுதான் எங்களுக்கு. பீப்புள் ஆர் வெல்கமிங் அஸ். எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படி ஒரு லேண்டை ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணணும்னு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆயிட்டு இருக்கு. சினாரியோ நல்லா இருக்கு. இது நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போலாம். கடந்த ஆட்சிகளோட இப்போ வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உங்களோட அப்ரோச் உங்களுக்கு எப்படி இருக்கு? வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி உங்களுக்கு உகந்த பாஸ்டா பண்றாங்களா? ஏற்கனவே உள்ள கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ சொல்லுவாங்க. கவர்மெண்ட் மாறினாலும் எப்படி இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் சமீரா வந்து ஒரு 40 வருஷம் லெகசிங்க. 40 வருஷமா நாங்க இருக்கோம். எங்களுக்கு 40 வருஷமா இதான் எங்களோட வேலையை. ஒரு லேண்டை வெட் லேண்டா வாங்கணுமா, அது எப்படி என்ஓசி வாங்கணும், கலெக்டர் என்ஓசி என்ன இருக்கு, எங்க அக்ரி என்ன என்ஓசி வாங்கணும். ஸோ ப்ரொசீஜரை வந்து எங்களுக்கு கிளீனா தெரியும். டே இன் அண்ட் அவுட் வந்து ஒரு லேண்டோட தன்மை என்ன, அது என்னெல்லாம் அப்ரூவல் வாங்கணுன்றது ரெகுலர் தெரிஞ்சிடும். அந்த ப்ரொசீஜரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணக்கூடிய ஆளுங்க. இப்போ இவ்வளவு நாள் எங்களுக்கு ஃபாஸ்டா தான் அப்ரூவல்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு இருக்குதான் கரெக்டான சினாரியோ. தமிழ்நாடு விட்டு வெளியில போயிடும். வெரி ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு. இப்போ அதர் பிளேசஸ்ல ஏதாவது டைப் பண்ற மாதிரி, டேக் ஓவர் பண்ற மாதிரி, அதர் உங்களை மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்குங்களா, இல்ல ஐடியா இருக்கா? இல்ல we will welcome, we will look into it. அவங்களோட சினாரியோ எப்படிப்பட்ட கொலாபரேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து we will stick on that சமீராவோட பிராண்டோட தான் நாங்க போகிறோம் த்ரூ அவுட் இந்தியா. we will not change. அடுத்த ஸ்டேட் போனதால அங்க வேற ஒரு பிராண்ட் நேம் இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஐடியா இல்லை. ஸோ பிராண்ட் கண்டிப்பா அதே பிராண்ட்ல தான் இருக்கும். அந்த கொலாபரேஷன் ஒரு வைட்டலான கொலாபரேஷன். அதனால எங்க கஸ்டமருக்கு, நான் கூட்டு வர கஸ்டமருக்கு ஒரு அதனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா கண்டிப்பா அந்த கொலாபரேஷன் லுக் இன்டு இட். சார் வணக்கம் சார், ஜெயவேல் பேசுறேன் சார். சார் நம்ம லோக்கல் ஃபேமிலிலாம் இருக்காங்க, இஎம்ஐ வசதி இருக்குங்களா? எந்த அளவுக்கு மினிமம் காஸ்டர்ஸ் எவ்வளவு போட்டா நிறைய ஃபேமிலி இருக்காங்க லோ பட்ஜெட்? நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெரா அப்ரூவ்டுங்க. ரெரா அப்ரூவ் ஆன அடுத்த செப்ட் என்ன பண்ணோம்னா ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் வந்து அந்தந்த பேங்க்ல வாங்கணும். எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க்ல வாங்கணும். இது ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுங்க. செகண்ட் அப்ரோச் என்ன பண்ணுவோம், என்பிஎஃப்சிலையும் இப்போ அப்ரூவ் வாங்கணும். சில கஸ்டமர்ஸ் வந்து சிபில் ரெக்கார்ட் சரியில்லாதவங்க, ஆனால் அஃபோர்டபிலிட்டி இல்லாதவங்க வந்து என்பிஎஃப்சில கொஞ்சம் ஃபிட்டிங் பண்ணலாம். ஸோ என்பிஎஃப்சி ஆப்ஷன்ஸும் கொடுக்கும். அது இல்லாம வேற அதர் ஆப்ஷன்ஸ், வேற என்னெல்லாம் வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் பண்ணி கொடுக்க முடியுன்றது சேல்ஸ் டீம்ல இருந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி சில வார்த்தைகள் வந்து சண்முகம் சொல்லுவாங்க. செந்தில் வேணும்னு சொன்னாங்க. ஸோ எங்களோட
மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி செக்மெண்ட் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸு நிறைய இந்த 1000 rupees per square feet, அதுக்கும் கீழே 750 rupees per square feet, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் we will continue to do that in certain locations. And அவங்க சொன்ன மாதிரி because we are tying up with banks, NBFCs and other financial institutions, we ensure that கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வாங்கணும்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 80-85% டெஃபினட்டா நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூ டு டு தட். இப்போ நீங்க அஃப்கோர்ஸ் இது ஃபர்ஸ்ட் மீட், வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய மீட். தேங்க்யூ. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் மீடியாவை அட்ரஸ் பண்ணதில்லை, ஸ்ட்ரெயிட்டா நீங்க அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லா சேல்ஸ்ல வந்து ஆஃப் சேல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்க ஷோகேஸ் பண்ணிருக்க பிராண்ட் எல்லாம் லைக் சிஇஓ, உங்களுடைய மார்க்கெட்டிங் ஹெட் எல்லாம் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில டாப் பிளேஸ்ல இருக்கிறவங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு டிவி போடுற மாதிரி அதாவது மார்க்கெட்டிங் பட்ஜெட் அந்த மாதிரி நீங்க இதுக்கப்புறம் மற்ற லீடிங் அட்வர்டைசர்ஸ், லீடிங் கம்பெனின்னு சோ கால்டு லீடிங் கம்பெனி சொன்னாலே அவங்க அட்வர்டைசர் மூலியமா தான் லீடிங் கம்பெனின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஜென்ரல் பப்ளிக்ஸ் தெரியாது. ஏன்னா நீங்க டிஎஸ்ஏ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை இதுக்கப்புறம் இனிமேல் எதிர்பார்க்கலாமா? சமீராவும் வந்து காம்படிட்டிவா வெளியில வருமா? இதை நான் அவங்க கிட்ட கேட்காம ஏன் உங்ககிட்ட மூலியமா தான் ரீச் கண்டிப்பா அதுவும் தேங்க்யூ. தட்ஸ் a good sign. So Thank you very much, sir. அந்த கொஸ்டின் நான் கேட்க முடியாது, கரெக்டாக நீங்க கேட்டீங்க. பிகாஸ் இந்த குரூப் ரொம்ப ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் மாடல் தேர் ஃப்ரம், ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே எடுத்து வரோம். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் will make Sameera spoken outside, and அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் தான் இந்த மீட்டிங். Of course, we know about the group as well as இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்க பேச பாருங்க. இவங்க எல்லாம் மார்க்கெட்டிங், உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் அவங்களோட கோர்ஸ் இருக்கு. சோ மார்க்கெட்டை போனா முடிச்சுட்டு வர மாதிரி. பட் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிவி போட்டாதான் அஃப்கோர்ஸ் நீங்க 10 daysல 10 days 10 launches 10 districts இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போறதுதான். அஃப்கோர்ஸ் உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ நீங்க மீடியாவை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி பட்ஜெட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது ஒரு சின்ன கோரிக்கையா வைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் இது நான் ஓப்பனா கூட பேசுறேன். இது எங்கேயும் கவர் ஆகாது. மீடியால நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் ரீச்சஸ் வரும். நீங்க சொன்ன மாதிரி 2 பெரிய எக்ஸ்பர்டைஸ் நம்ம கூட இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட கைடன்ஸ்லயும் இது கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா ரொம்ப நன்றி, நீங்க எல்லாம் வந்திருக்காங்க. பிளஸ் வந்து எங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுத்தீங்க. நாட் லைக் நான் நினைச்சது வந்து வேற மாதிரி இருந்தது, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். சாரி, ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி மீட் பண்ணோம். There is a lunch for you also. Please join the lunch. I will also join you. Thank you. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.